आदिपराशक्ति माता की सद्गुरुनाथ महाराज की परांकुशोपासनपीमुद्रां करैर्वहन्तीं कमलासनस्तां बालार्ककोटिप्रतिभां नेत्रां भजेऽहमास्यां भुवनेश्वरीं तां करुणासागरं शान्तं अरुणाचलवासिनं शेषाद्रिनाथगुरुं वन्दे गुणीभूतं जगद्गुरुम् எல்லாம் நல்ல சத்குருநாதருடைய அளவில்லாத அனுகிரக விசேஷத்தினாலே சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி தேவியுடைய சன்னிதானத்தில் நமசாலபுரின்னு சொல்லக்கூடிய புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்திலிருந்து இந்த அற்புதமான கண்டி ஹோமம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆராதனா சைவன்றனா போக சொர்க்காப வர்க்கதான். யாரை ஆராதிப்பதால் உலகத்தில் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கிடைச்சு அதுக்கு மேலே சொர்க்கமும் கிடைச்சு அதுக்கு மேலே ஒரு மோட்சமும் கிடைக்குமோ அந்த தேவதை எவ்வளோ ஆராதிக்கணும் கண்டிப்பாக போவாங்க. ஆபதி கிம்கரணியம். கஷ்டம் வரும்போது என்ன பண்ணணும் கேள்வி கேட்கிறார். ஆபத்து வரும்போது என்ன பண்ணணும்? ஐயோ அம்மா கஷ்டப்படாது. ஆபத்து வரும்போது என்ன பண்ணணும்னா ஸ்மரணீயம் சரணையுள்ள மும்பாயா அம்பிகையுடைய திருவடியை மாத்திரம் நினைச்சுக்கணும். அதுக்கு முடிவு இருக்கணும். ஏன்னா ஆபத்துல கிடக்கும் போது கஷ்டம் வரும்போது அம்மா சொல்றா ஸ்மரணமைதன் மகாத்மியம் நரோபச்சேத சங்கடா. என்னுடைய மகாத்மத்தை எவன் நினைச்சுக்கிறானோ அவருக்கு கஷ்டம் வராதுங்கிறான். நினைக்கிறேன் கஷ்டம் வரும்போது நான் பூஜை பண்ணேனே எனக்கு கஷ்டம் வந்து தூஷணம் தான் பண்றோம். இந்த கஷ்டம் வரும்போது எனக்கு இது சோதனை என்னுடைய கர்மானால கஷ்டம் வந்திருக்கு. இதே அம்பிகையினுடைய அருளால நான் ஜெயிச்சு வந்துருவேங்கிற கான்பிடன்ஸ் முதல்ல நமக்கு வேணும். நான் இத்தனை நாளா போல இருந்தேனே 30 வருஷமா அர்ச்சனை பண்ணேனே எனக்கு கஷ்டம் வந்து தூஷணம் தான் பண்றோம். நம்ம தூஷிச்சோமானா நமக்கு தூஷணமாவே போயிடும். அந்த நேரத்துலாம் இன்னும் திட விசுவாசத்தோட அம்பாவை கட்டியா பிடிச்சிக்கணும். அதனாலதான் ஆபதி கிம்கரணியம் ஸ்மரணீயம் சரணையோட மும்பாய அம்பிகையுடைய திருவடியை நினைச்சுட்டா போட்டா ஆபத்து வரும்போது உட்காந்து பூஜை பண்ணுன்னு சொல்லல. உட்காந்து நீ நவாபு பூஜை பண்ணு மாத்தி பாராயணம் பண்ணுங்க ஆபத்து வந்துருக்கு. அப்ப என்ன பண்ணு நினைச்சு போறா. நான் அப்ப நினைக்கணுமானா இப்ப பூஜை பண்ணணும். நித்தியம் பூஜை பண்ணணும், நித்தியம் ஸ்மரணம் பண்ணணும், நித்தியம் பாராயணம் பண்ணிட்டே இருந்தோமானா ஆபத்து காலத்துல அம்பாவை நினைக்கணுங்கிற நினைப்பு வரும். இதெல்லாம் திட்டதான் இருக்கு. அப்படி 18 புராணங்களை வியாசர் எழுதுறார். 18 உபபுராணங்களை எழுதுறார். இத்தனையும் எழுதி முடிச்சுங்க. ஆனா அதுல இருந்து ஒரு நட்சல் அப்படிங்கிறோமே அது போல அதுல இருந்து ஒரு ரத்னத்தை எடுத்து கொடுத்துருக்கார். மார்க்கண்டேய புராணத்துல 700 ஸ்லோகங்கள். ஒரு புராணங்களும் ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் வச்சு ஹோமம் பண்றது இல்லை. ஒரு புராண கிரந்தத்தை வச்சுட்டு அதுல ஹோமம் பண்றது சண்டி ஹோமத்துக்கு மட்டும்தான். 700 அத்தியாயம் 700 ஸ்லோகங்கள் 13 அத்தியாயங்கள். அதுல 3 சரித்திரங்கள். அம்பாள் பல்வேறு சொரூபங்கள் எடுத்துருக்கா. அம்பாள் இருக்கும் போல சொரூபங்கள் வேற யாருக்கும் கிடையாது. மகாவிஷ்ணுவுக்கு 10 அவதாரம் சொல்லுவோம். சிவபாகவத்தை பார்ப்போம் இன்னும் கூட 24 அவதாரங்களை சொல்லுவோம். பரமேஸ்வரத்துக்கு பார்த்தோம்னா மகேஸ்வர கூட்டங்கள் அஷ்டாட்ச கூட்டங்கள் 25 64 சொல்றோம். அம்பாளுடைய கூட்டங்களை கணக்கே கிடையாது. எத்தனை ரூபங்கள் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. அவ்வளவு ரூபங்கள் இருக்கு. அதுல விசேஷமான 3 அவதாரங்களுடைய சரித்திரத்தை இது சொல்றது. மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதியாக அம்பாள் அவதாரமான சரித்திரத்தை 700 ஸ்லோகங்கள் சொல்றது. மகாகாளியாக தோன்றி மதுபைரவர்களை அழிக்கிறார். மகாலட்சுமி சண்டிகையாக தோன்றி மகிஷாசுரனை அழிக்கிறார். மகா சரஸ்வதியாக தோன்றி சும்பரி சுப்பர்களை அழிக்கிறார். அதோட நிறுத்தல. நம்ம ஒரு சரித்திரங்களே தனியா விஸ்தாரமா சொல்லணும். ஒண்ணு மூலம் நமக்கு குருநாவுக்கு டைம் ஆகும். ஒரு சரித்திரமும் ஒரு நாள் சொல்லணும். அப்படி தேவர்களுக்கெல்லாம் கஷ்டம் ஏற்பட்ட போது ஏதோ ஆபதிக்குங்கிறது நமக்கு மட்டும் இல்ல, உலகத்துல யாருக்கு ஆபத்து கஷ்டம் வந்தாலும் யார்கிட்ட போனோம்னு அம்பாட்ட தான் போனோம். அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது எழுதி வச்சிருந்தா அவன் கோவிலுக்கு வந்தா எல்லாம் பார்க்கணும். என்னெல்லாம் இருக்குங்கிறத உணர்ந்துக்கணும். சும்மா நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். 5 மணிக்கு போனோம், 5:30 சீரியல் போட்டுரும், அப்புறம் கிளம்பி போகணும், போயிடக்கூடாது. நவக்கிரகம் ரூபா பார்த்தீங்களா? கும்பகோணம் பக்கத்துல 27 கோவில் வச்சிருந்துருப்பான். கிளம்புறது முதல் கோவில் போனோடனே சொல்லிடுவா, மணி ஆயிடுச்சு சீக்கிரம் 5 நிமிஷத்துல வந்துடுவா, அடுத்த கோவில் சாத்திடுவான். இப்போ நம்ம நினைப்பு பூரா முதல் கோவில் போகும்போது அடுத்த கோவில் இருக்கும், அடுத்த கோவில் போகும்போது அதுக்கு அடுத்த கோவில் இருக்கும். போய் என்னடா பார்த்தேன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. போட்டோ மட்டும் எடுத்துருக்கோம் கோவில் வாசல.
எல்லாரும் போன்லையும் ஒரு போட்டோ இருக்கும். அம்மா புறப்பாடு வந்தா ஒரு போட்டோ, அவங்களுக்கு வந்தா ஒரு போட்டோ. இதெல்லாம் பார்க்கணுமானா சத்தியமா எனக்கு தெரியல. எல்லாரும் போன்லையும் 1000 போட்டோ இருக்கு. திருப்பி எடுத்து என்னையா பார்க்குறோம்னா இந்த கல்யாணம் ஆகும் பண்ணலாம். கல்யாணம் ஆகும் போட்டு வச்சுருவா, கல்யாணம் சீனி போட்டு வச்சுருவா. அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு யார் ஆட்டம் பண்ணாலும் டிஃபையோ காப்பியோ ஸ்வீட்டியோ விட்டு அதை வேற போட்டுருவா, ஆப்பத்தை கையில் கொடுத்துருவா. நம்மளுக்கு வழி இந்த சினிமாவெல்லாம் பார்க்கவே செய்யலாம். கல்யாணம் ஆகிற வீடியோ எத்தனை நேரம் பார்க்கணும். 3 மாசத்துக்கு அப்புறம் அது பரம்பரையாக போயிடுச்சுன்னா ஆஜன்ம பரியதான் அந்த வழியே வராது. சோழப்படத்தை எத்தனை தடவை பார்க்கறதுன்னு யாரும் கேட்கிறாரு. அப்போ படத்தை மொபைல் எடுக்கக்கூடாது, இங்க எடுக்கணும். கஷேத்திரத்துக்கு வரோமா, நம்மளால தரிசனம் பண்றோமா, கண்குள்ள தரிசனம் பண்ணி மனசுக்குள்ள படத்தை எடுத்துக்கிட்டா அழியவே அழியாது. மொபைல் எடுத்ததுலாம் கரெக்டான போயிடும். இங்க போட்டோ எடுத்துக்கிட்டா என்ன வேணாலும் அழியாது. அப்படி ஒரு ஞான நிலை நமக்கு கூடி அம்பாவை மனசுக்குள்ள வாங்கிட்டால் மட்டுமே ஆபதி கிம்பரணியம் அம்பாவுடைய ஸ்மரணம் அப்பதான் ஏற்படும். அப்ப யாருக்கெல்லாம் ஆபத்து ஏற்பட்டுருக்கோம்? பிரம்மாவுக்கு ஆபத்து ஏற்பட்டு முதல் அத்தியாயத்துல மதுரையில ராட்சசர்கள் விஷ்ணுகர்ண சொல்லி கிருஷ்ணனுடைய காலத்துல இருந்து வரா. பிரம்மாண்ட சண்டை கூப்பிடுறான், வாடா. என்ன பண்றது தெரியல. அவரா நானா சிட்டி பண்ண முடியும், எனக்கு சண்டை போடுறதுக்கு பிராணி இல்லை. நான் பாட ஏதோ வந்து நிறுத்தி ஜவட்ட பண்ணி உட்காந்துருக்கீங்க, என்னால சண்டை போட முடியாது. சண்டை போடுறோம் விஷ்ணு. ஆனா அவரானா யோகத்துல இருக்காரு. அவர் என்ன பண்ண முடியும்? நம்மளா எழுப்பக்கூடாது, தூங்குறவாளை எழுப்பக்கூடாதுன்னு சாப்பிட்டோம். அதனால நம்மளா எழுப்ப முடியாது, அவரா எழுப்பக்கூடாதுன்னா சரி. அவரா எப்படி எழுதுப்பாரு? ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது நம்முடைய ஆதீனத்துல இல்லை. தூங்கும் போது யாருக்காவது நான் தூங்குறேன் அப்படிங்கிறது தெரியுறதா? இல்லையே. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தூங்கிட்டோம் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இன்னொருத்தருடைய ஆதீனத்துக்குள்ள அது இருக்கு. அது யாரு? பரதேவதான் அத்தனை பேரையும் ஆக்கி வைக்கிறா. நம்ம கீட்ட ஜனனி, பிரம்மாவிலிருந்து கீட்டம் தான் புழு. பிரம்மாவிலிருந்து புழு வரைக்கும் உள்ள சர்வத்திர பேருக்கும் அவள்தான் அம்மாவா இருக்கா. அதனால அம்மாட்டியே பிரார்த்தனை பண்ணுவோம். பிரார்த்தனை பண்றா தேவி முதல் அவதாரத்தில் மகா காளியாக என்ன விசேஷம்னா, அம்மா இந்த ஆர்டர் வச்சிருக்கா. வந்து பிரம்மாவை என்ன வரணும் கேளு, முதல்ல சொல்லணுமா? எதுவுமே சொல்லலை. எல்லாம் ஒரு விசேஷம். தேவி பேசவே இல்லை. இந்த பிரார்த்தனை பண்றா, அம்மா பிரத்யட்சம் பண்ணிருக்கா, பேசாம நின்றுட்டு இருக்கா. ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கிறது. நம்ம கோவிலுக்கு அம்மாட்ட பிரார்த்தனை பண்றோம். அம்மா எனக்கு ஏதாவது பதில் சொல்லணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அம்மா பதில் சொல்றா, நமக்கு தான் கேட்க மாட்டேங்குது. அம்மா அத்தனை பேருக்கும் பதில் சொல்லிருக்கா, நமக்கு புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. அதுபோல இங்க பிரம்மாவுடைய பிரார்த்தனைக்கு இணைஞ்சி தேவி வந்துட்டா. ஒண்ணுமே பேசல. அவருடைய சாநித்தியமே என்ன பண்ணிடுறது? விஷ்ணுவை எழுப்பி விட்டுறது, யுத்தம் பண்றது. 5 வருஷம் சகசிராணி 5000 வருஷம் யுத்தம் பண்றா. மறுபடியும் இப்படியே போயிட்டே இருக்க, யுத்தம் தீர மாட்டேங்கிறது. பிரம்மா மறுபடியும் கவலைப்படுறா. மறுபடியும் அம்மா எதுவுமே பேசல. ஆனா நடக்க வேண்டிய காரியம் தானே நடக்கிறது. என்ன பண்றா? அந்த அசுரர்களுக்கு திடீர்னு ஒரு அகங்காரம் ஏற்படுறது. அவன் விஷ்ணு சொல்றான், நாங்க 2 பேரும் ஒருத்தர் ரெஸ்ட் எடுக்கிறோம், ஒருத்தர் நெட்ட பிடிக்கிறேன், ஒருத்தர் ரெஸ்ட் எடுக்கிறோம், ஒருத்தர் நெட்ட பிடிக்கிறேன், இப்படி நெட்ட பிடிச்சிட்டு இருக்கோம். நீ ஒத்தையால நெட்ட பிடிக்கிற ரொம்ப டயர்டாயிட்டு போடுறது. அதனால இந்த மாதிரி என்ன செய்ய ஜெயிக்க முடியாது. அவன் ஏதாவது வர வேணா கேட்டு வாங்கிக்கோன்னு விஷ்ணுட்டி வா சொல்றா. இப்படி ஒரு அகங்காரம் தோல்றதுக்கு காரணம் என்னன்னா அம்பாவுடைய மாயை. ஞானநாம விஜயகாந்தி தேவி பகவதி ஈசா வராத ஆட்சேபமாய மகாமாயா பேச்சு. மாயை எப்படி வேணா விளையாடும். அசுரனுடைய மனசுக்குள்ள அகங்காரமாக விளையாடுது. அப்ப சொல்றாங்க, மகா சொல்றவங்களுக்கெல்லாம் வரணும்னா எங்களை கேட்டு வாங்கிக்கோ. விஷ்ணு சொல்றதுதான் சான்ஸ். எங்க ஐயாவது நீங்க 2 பேரும் சாகணும், சம்ஹாரம் பண்ணது இதுதான் வரணும்னாரு. சரி, வாக்கு கொடுத்துட்டோம், நீ ஒன்றும் செய்ய முடியாதுன்றதுனால அவர்களும் எங்க ஜலம் இல்லையோ அங்க சம்ஹாரம் பண்ணுற உலகம் கூட பிரளயத்தினால மூழ்கி இருக்கு. விஸ்வரூபம் இருக்கிறார், அப்படியே வளர்ந்து போயிட்டார். அவருடைய தொடை ஈரம் இல்லாமல் இருக்கு. அதை வச்சு சம்ஹாரம் பண்ணாரு. முதல் தெரிவிக்கிறோம். அம்பாள் ஒரு சாட்சி பூர்வமா இருந்து அனுகிரகம் பண்ணாங்க. 2வது மகிஷாசுரனுடைய துன்பம் ஏற்பட்டது. ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படுறா, தேவர்கள் எல்லாம் கஷ்டப்படுறா. போய் பிரம்மாண்ட சொல்றா, பிரம்மா விஷ்ணு சொல்றா, விஷ்ணு சிவன் சொல்றா. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. எல்லாரும் கையை மாத்திட்டா, யாரும் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அப்போ இவர்கள் அத்தனை பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்ம சக்தியாக யார் இருக்காளோ அந்த பரதேவதை உள்ள இருந்து அவங்களுடைய கோபத்தின் மூலமாக வெளிப்பட்டான். இவர்களுக்குள்ள இருந்து வெளிப்பட்டாலும் அர்த்தம் இல்லை. இவர்கள் அத்தனை பேருக்குள்ளேயும் ஆத்ம சக்தியாக அம்மா தான் இருக்கா. அதை தெரிஞ்சுக்காம இருந்தா தெரியும் போது வெளிப்படுறது. கோவிலுக்கு போனோம், அம்மா சன்னதிக்கே போயிட்டு வச்சுக்கோங்களேன். நான் தீபாராதனைக்கு அண்ணா கூட்டிட்டு போயிருந்தார். அங்கே போய் தீபாராதனை நான் போனது அம்மாவை தரிசனம் பண்றதுக்கு.
தீபாவளி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா போய் கண்ணை மூடிக்கணும். எல்லாரும் செய்யறதா நீங்க ஜெபத்து திருப்பதி போவோம், காஞ்சிபுரத்துக்கு போவோம், தீபாவளி தரிசனம் பண்ண போவோம். கரெக்டா தீபாவளி ரொம்ப கண்ணை மூடிக்கிறோம். ஏன் நம்மளே அறியாமல் நடக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா அந்த வெளியில பார்க்கிற சக்தி நமக்குள்ளதான் இருக்கு. அது உள்ளேயும் பார்க்க பழகி அத்தனையும் கடத்தான் உனக்குள்ள இருக்க கடவுள். அத்தனையும் கடை உனக்குள்ளதான் பகவான் இருக்காரு புரிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ண முடிய சக்தி நமக்குள்ள இருக்கிறத பார்க்க முயற்சி பண்றோம். பார்க்க முடியலாம்னு தெரியல. அப்போ அந்த அத்தனை பேருக்குள்ளேயும் ஆத்ம சக்தியாக இருக்கக்கூடிய அந்த தத்துவம் மகாலட்சுமியாக வெளிப்பட்டது. மகிஷாசுரனோடு தன்னந்தனியலாக அம்பாள் யுத்தம் பண்றாங்க. தனியாக அத்தனை பேர் யுத்தம் பண்ணி மகிஷாசுர சைன்யத்தை வதம் பண்றான். மகிஷாசுரனையும் வதம் பண்றான். மகிஷாசுரம் மந்திரம் எப்படி ஆகுது அப்படின்னா, நீ என்ன பாருங்க, இன்னைக்கு துர்க்க சந்தியில போய் பாருங்களோ, அந்த மகிஷாசுரனுடைய சிரசு மேல அம்மாவுடைய திருவடி இருக்கும். அவருக்கு மோட்சம் கொடுத்துட்டான். மகிஷாசுரனுக்கும் பூஜை பண்ணணுங்கிறது ரகசியம் தெரியாது. ஏன் அவருக்கு இனிமே அசுரம் கிடையாது. அம்மாவுடைய திருவடி தீட்சை கிடைச்சிருந்தனால அவருக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு. மகான்கள் கூட கிடைக்காத அனுகிரகம் இல்லையா? அம்பாவுடைய 2 திருவடியும் அந்த அசுரனுடைய சிரசு மேல வந்து என்ன விசேஷம்னா, நீங்க துர்கைக்கு போய் அம்பாவுடைய திருவடியை புஷ்பார்ச்சனை பண்ணுவோம். அந்த பிரசாதம் முதல்ல யாரு கிடைக்கிறது? மகிஷாசுரனுக்கு தான் கிடைக்கிறது. அப்புறம் தான் நமக்கு கிடைக்கும். அம்பாவுடைய அனுகிரக விசேஷம் அனுகிரகத்தை பெற்றவர் 2வது இருக்கிறோம். 3வது சும்மன் சொல்லக்கூடிய 2 சகோதரர்கள். அவர்களை ஏற்பதற்காக மறுபடியும் தேவர்கள் தான் கட்டப்படுறார். இப்படி யார் யாருக்கெல்லாம் கட்டப்படுறோ அப்பெல்லாம் அம்பாவுக்கு தான் தெரியுதான். பல சரித்திரம் இன்னைக்கு தாராமந்திர சம்பீகரணமாக கண்டிப்பாக தசமஹாரத்தையும் பார்த்துட்டு முதல் நாளைக்கு நேற்று காளி ஆச்சு இல்லையா? நேற்றுக்கு காளி, இன்னைக்கு தாரா. தாராவோட சரித்திரம் பிறவி பெருங்களை தாண்டது அப்படின்னு சொல்லி சொன்னா பிரார்த்தனைகள். இன்னொரு சரித்திரம் இருக்கு. இந்த ஆழ்கடலை கிடையாது ஒரு சரித்திரம் பார்த்துருக்கா? புராண கதைகள் நமக்கு தெரியும். இந்த கதைகள் உள்ள தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு கதையை மட்டும் விட்டுவிடும். சாரத்தை புரிஞ்சுக்கணும். சில நேரம் நம்ம சடங்குகளை மட்டும் மாற்றிட்டு சாரத்தை விட்டுவிடும். இந்த கல்யாணத்துல காத்தால ஊஞ்சல் மாலை மாத்திரத்தெல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் மந்திரம் உண்டா? கிடையாது. இது லௌகீகம். அது வைத்திய சடங்கு கிடையாது, லௌகீகம். இதுல மாலை மாத்திரத்தை பார்த்தீங்கன்னா மாமா தான் கூப்பிடணும். ஒரு காலத்துல பொண்ணு 8 வயசு, பையனுக்கு 11 வயசு கல்யாணம் பண்ணும்போது மாமா கூப்பிட முடிஞ்சது. இன்னைக்கு பொண்ணுக்கு 30 வயசு, பையனுக்கு 35 வயசு, கல்யாணம் நடக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. எந்த ஊருக்கு போனாலும் எல்லாரும் நிறைய பேர் கிட்ட பேசுவான். நான் ஒருத்தராவது வந்து எல்லாரும் பொண்ணு இருக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்பான். பார்க்கிறேன் எல்லாருக்கும் பசங்க எல்லாரும் பையன் இருக்கா கல்யாணம் ஆக மாட்டேங்குது. ஒரு கதை தான் கேட்டுருக்கேன் எல்லாருக்கும். பையனுக்கு 30 வயசு, பொண்ணுக்கு 30 வயசு. பையன் 100 கிலோ, பொண்ணு 80 கிலோ. மாமாவுக்கு பைபாஸ் ஆயிருக்கு, எப்படி தூங்க முடியும்? சரி, எதுக்கு பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சாரத்தை விட்டுவிடும். கதைகளை கேட்கிறோம், கதைகளோட தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். இதுல பார்க்கடலை கிடையக்கூடிய சம்பவம் வரும். அதுக்கு எப்படி பூர்வ சரித்திரம் வருதுன்னா, துர்வாச மகரிஷி வர சாட்சாத் ராஜராஜேஸ்வரியுடைய தாமர மாலையை வாங்கிட்டு வர அம்பாளுடைய அனுகிரகமா அம்பாள் போட்டு மாலை கிடைச்சிருக்கு. அது ஒரு விஷயார்கள் எனக்கு வச்சுக்கிறதோட இந்த உலகத்தையெல்லாம் வாழக்கூடிய தேவேந்திரன் கொடுத்தா அவனால எல்லாருக்கும் பிரயோஜனப்படும். அவன் நன்னா தான் உலகமெல்லாம் நன்னா நான் நம்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் கொடுக்கலாங்கிற எண்ணத்தோட வர அவன் அலட்சியமா அந்த மாலையை வாங்கி தன்னுடைய வாகனமான ஐராவதத்து மேல போட்டான். அது அதை எடுத்து கீழே போட்டு கசக்கி விட்டு ஒரு சாபம் கோபம் கொடுத்து அம்மாவுடைய பிரசாதத்துக்கு அவமரியாதை எடுத்து சொல்லி சாபம் கொடுத்தாருன்னு கதை. இந்த கதையை நம்ம ரொம்ப நாளா கேட்டுருக்கோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு வந்தோம்னா அந்த தப்பை நம்மளே பண்ணிட்டு இருக்கோம். அம்மாவுடைய பிரசாதமான மாலையை நமக்கு கொடுக்குறா. பல பேர் என்ன பண்ணுறோம், வாங்கி வந்து அவன் காரணம் மாட்டான். இந்திரன் அவனுடைய வாகனமான ஐராவதத்தில் மாட்டான். நம்ம வாகனமான ஐட்டங்களை மாட்டுறோம். அதே தான் நம்ம பண்ணிருக்கோம் தெரியாமையே. பகவத் பிரசாதத்தை பகவானுக்கு துல்லியமாக மதிக்கணும். அம்மாவுடைய பிரசாதத்தை அம்மாவாகவே நினைச்சு மதிக்கணும். அம்பாவுடைய இதே போல ஒரு அம்பா கொடுத்த ஒரு மாலையை படுக்கை அடைக்க குடும்பம் அப்படிங்கிறதுனால அவங்க சாபம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி. அப்போ தேவர்களுக்கு இதனால சாபம் ஏற்படுறது. அம்பாவுடைய பிரசாதமான மாலையை அவமரியாதை பண்ண காரணத்தினால சாபம் ஏற்படுறது. அவருடைய ஐஸ்வர்யம் நீங்கி போயிடுறது, கேட்டுத்தன்மை ஏற்பட்டு போயிடுறது. திருப்பி இதெல்லாம் அடையிறதுக்கு என்ன வழி? பார்க்கடலை கடையணும்.
அப்படின்னு சொல்றா. பார்க்கல எல்லாரும் கிடையாது. மந்திரமலை மத்தாவிற்கு வாசிக்கிறது கேராது. மத்து கையாலே நிறைய பேர் தெரியவில்லை. தோசமாவும் ரெடிமேடா வாங்கி வந்து தயிர் ரெடிமேடா வாங்க ஆரம்பிச்சாரு. தயிர் கடையில வழக்கமே இல்லாம போயிடுச்சு. மத்தியர் தரிக்கு இணைவாருடைய மாதா தேவம் லலிதாம்பியை அரசியல் சொல்றார். மத்த தயிரை வச்சு கடைவாங்க, அது போல வாழ்க்கை இருக்கு அரசியல் சொல்றாங்க. அது போல இந்த ஆண்கடமை கிடையறதுக்காக கடைஞ்சா அபூர்வ வஸ்துக்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஐராவரம் வந்தது, கற்பவருஷம் வந்தது, காமதேவம் வந்தது, மகாலட்சுமி வந்தது. சரித்திரம். இந்த பார்க்கடலை கடையிறதுங்கிறது என்னது? நம்முடைய மேரு தண்டம் தான் மலை. குண்டலினிங்கிற சக்தி தான் பாம்பு. மூச்சை இடங்களை பெண்களை வழியாக எடுத்து கொடுறவங்க பிராணாயாமம், அதுதான் பார்க்கடலை கிடையாது. இப்படி முறையாக அனுஷ்டானங்களை பண்ணும்போது ஒரு அபூர்வ சித்திகள் கிடைக்கிறதே, அதெல்லாம் தான் காமதேவ கற்பவருஷம் ஐராவரம் இதெல்லாம். இதெல்லாம் வந்தது. அப்புறம் என்ன வந்தது? அமிர்தம் அல்ல. அமிர்தம் வரத்துக்கு முன்னாடி என்ன? அதுதான் பூர்ணத்துவம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வந்து சித்தியெல்லாம் வந்த உடனே அகங்காரம் வந்துடுவேன். நான் யாரும் தெரியுமா, நான் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்கோங்க. அந்த அகங்காரம் வரும்தான் விஷம் வருது. ஆலகால விஷமாக வந்து கடலை கடந்ததுனால அதோடைய உஷ்ணம் தாங்காம வந்த ஒரு விஷம். இதை போட்டு பாம்பை போட்டு நெருக்கினதுனால அதோட வாயிலிருந்து வந்த ஒரு விஷம். இது ஆழம், அதோட ஆழம், ஆழம். யாராலையும் பக்கத்தே போக முடியல. என்ன பண்றது தெரியாமல் பரமேஸ்வரத்திலே முறையிடுறார். பரமேஸ்வரன் அந்த விஷத்தை எடுத்து உலகத்துக்கெல்லாம் கஷ்டம் வரக்கூடாது, எனக்கு வந்தா பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு அந்த விஷத்தை அப்படி, அதனாலதான் தியாகராஜான்னு பேர் இருக்கு. தனக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, ஜனங்கள் நல்லா இருக்கணும் அப்பேற்பட்ட பெரும் தியாகத்தை பண்ணி விஷத்தை எடுத்து முழுகிட்டார். பரதேவனை பார்க்கறா, இந்த மனுஷன் இப்படி பண்ணிவிட்டாரு. இந்த விஷம் இப்படி கூட போயிட்டுன்னா பரமேஸ்வரன் போலதானே அண்ட ஜராஜரம் இருக்கு, அவருக்கு ஆபத்து வந்துருமே, உலகத்துக்கெல்லாம் வட்டம் வந்துருமே சொல்லி கழுத்தை பிடிச்சு விட்டாராம். பகவத்பாதா சொல்றார், தவஜனனி தாரங்க மகிமா. அந்த மனுஷன் விஷத்தை குடிச்சுட்டு கல் மாதிரி உட்கார்ந்துருக்காங்கன்னா அவனுடைய சாமர்த்தியம் இல்ல, உன்னுடைய மாண்புமே பலம். நித்திய சுமங்கலியாக இருக்கிறதால தவஜனனி தாரங்க மகிமா. நீ நித்திய சுமங்கலியே, அதனால அவனுக்கு ஒன்றும் ஆகல. அதனால அந்த விஷம் கழுத்தோடு தங்கிட்டு மீனுக்கு ஆபத்து இல்லை. ஆனா விஷமனுடைய குணத்தை காட்டாம இருக்காத பரமேஸ்வரனுக்கு சோர்வு ஏற்பட்டு போயிடுது. அதனால ஒரு மாதிரி மயக்கம் ஏற்பட்டு போயிடுது. மயங்கி அப்படியே சிறந்துட்டாங்க கீழே. தேவர்களாம் என்ன பண்றதுன்னு தெரியாமல் நம்மளுக்காக தானே இந்த தியாகத்தை பண்ணா, அந்த கஷ்டத்தை ஏற்றுட்டா ஒரு சிரமம் வந்துட்டே பரமேஸ்வரனுக்கு அப்படின்னு சொல்லி பரதேவரத்தில் போய் முறையிட்டாங்க. அம்பாள் அப்போ தாரான்னு சொல்லக்கூடிய வடிவத்தில் ஆள் கொடுத்தார். தசமஹாரதியிலே இன்னைக்கு என்ன வந்தாலும் சூடிகரணம் ஹோமம் நடத்தும் ஒரு தாரான வடிவத்தில் அம்பிகை ஆள் கொடுத்தார். நீல நிறம் அக்ஷோபிக்கு சொல்லக்கூடிய ரிஷியே சிவத்துல பாம்பாக இருக்கா, புலித்தோர் ஒடுத்திருக்கா, கையில நீல தாமரை, கத்தி, கபாலம், கத்தரி, இப்படி விசித்திரமான ஆயுதங்களோடு காளியோடைய பிரதிபிம்பம் போலவே தோன்றக்கூடிய வடிவத்தில் தாராங்கிற தேவியாக அம்பாள் ஆள் கொடுத்தார். அவளுக்கு தாய்மை உணர்வு ஏற்பட்டு நான் பரமேஸ்வரனை பார்த்தோடனே பரமேஸ்வரன் சின்ன குழந்தையா மாறிட்டான். சின்ன குழந்தையா மாறினோடனே அம்பாளுக்கு மடியில போட்டு அவளுக்கு சன்னிதானம் பண்ணி வைக்கிறான் பரமேஸ்வரன். அந்த அம்பிகையுடைய அந்த அமிர்தமான அந்த பாலை பரமேஸ்வரன் பானம் பண்ணி உடனேயே அந்த விஷபாதையை அவரை விட்டு நீங்கி முன்னையோட பிரகாசத்தோடு அதிக சௌக்கியத்தோடு திவ்ய தேகத்தோடு பரமேஸ்வரன் திரும்பி வந்தான். இன்னைக்கு நீங்க பார்த்தோம்னா தாராபீடம் இருக்குது பங்காளம் சைட்ல. அதில் வந்து அலங்காரத்தை தெரியாது. அம்பாவோட ரூபம் பார்த்தோம்னா வெறும் அந்த முகம் மட்டும் தெரியும், சுற்றி பூவா வடக்க பூரா அப்படித்தானே எல்லா சேர்த்துக்கும் முகம் மட்டும் தான் தெரியக்கூடிய அலங்காரம் பண்ணியிருப்பான். அந்த அலங்காரத்தை கலைச்சு பார்த்தேன் அப்படின்னா அம்பாவோட மடியில பரமேஸ்வரனை குழந்தையா வச்சுட்டு சன்னிதானம் பண்ற ரூபத்திலேயே தான் மூலமூர்த்தியே தாராபீடத்துல. அப்படி நம்மையும் அறியாமல் நமக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. விஷம்ங்கிறது வாங்கி தான் குடிக்கணும் இல்லை, நம்மளே தெரியாமல் பல கெட்ட விஷயங்கள் உள்ள போயிருக்கு, அதுதான் விஷமாக இருக்கு. அம்பாவுடைய அனுக்கிரகம் அந்த விஷத்தை அமிர்தமாயவா மாற்றி நம்மளையும் புது மனுஷனா மாற்றி வருது. அந்த தாராபுர நம்முடைய நம்ம வாங்கி ஹோமம் நடக்குது, நம்மளையும் புது வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்படி பரமேஸ்வரனுக்கு கஷ்டப்பட்ட போதும் அம்பாள் அனுக்கிரகம் பண்ணா. மூணாவது சரித்திரம். முதல் சரித்திரத்துல
பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அனுகிரகம் பண்றார். இரண்டாவது இருக்கிறதுல மகிஷாசுரனுடைய தொல்லையினால துன்பப்பட்ட தேவர்களுக்காக அவர் மகிஷாசுரனை வதம் பண்றார். மூணாவது சரித்திரத்துல சும்ப நிசும்பன்னு சொல்லக்கூடிய 2 அசுர சகோதரர்களால் ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்காக முதல்ல சாட்சி மூலமா நின்னான். இரண்டாவது தனியா நின்று சமாதானம் பண்ணான். மூணாவது என்ன பண்றான், உலகத்துல என்னெல்லாம் புருஷ தேவர்கள் இருக்கோ அத்தனை பேருடைய ஸ்திரீ சக்திகளையும் அம்மா வெளியே கொண்டான். விஷ்ணுவிலிருந்து வைஷ்ணவி, பிரம்மாவிலிருந்து பிராமி, குமாரசாமி முருகப்பெருமான் கௌமாரி, நரசிம்மத்திலிருந்து நாரசிம்மி, இப்படி எல்லா ஸ்திரீ சக்தியும் வெளியில வந்து 33% ரிசர்வேஷன் கொடுக்குறோம். அம்மா 100% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அத்தனை ஸ்திரீ தேவ சக்திகளும் வந்து அந்த விசித்திரமான யுத்தத்தை நடத்தி காளி வரா, சிவதூதி வரா, பல தேவதைகள் வரா, சண்ட முண்டர்களை சம்ஹாரம் பண்றா, ரத்தவீரனை சம்ஹாரம் பண்றா, சும்பரி சும்பர்களையும் அழிச்சு முடிக்கிறா அப்படின்னு சொல்லி இந்த சரித்திரத்தை பூர்த்தி பண்றா. இப்படி அம்பா விசேஷமாக அவதாரம் பண்ணி உலகத்துக்கு எப்பப்பெல்லாம் துன்பம் யுத்தம் எதா எதாவது தானவத்தா பவிஷ்யத்து ததா ததா இப்படி எல்லாம் கட்டணம்னாலும் அப்பப்பெல்லாம் நான் வருவேன்னு வாக்கு கொடுக்குறா. வெறுமனே 1 பேரையும் சம்ஹாரம் பண்ணிட்டு அதோட விட்டுடல. நீ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் என்ன நினைச்சுக்கோ. யாரும் சொல்லுவா, யாரையாவது 1 தடவை எடுத்து கேட்கலாம், 2 தடவை எடுத்து கேட்கலாம், 3 வெறுமனே 3 பேரையும் சம்ஹாரம் பண்ணிட்டு அதோட விட்டுடல. நீ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் என்ன நினைச்சுக்கோ. யாரும் சொல்லுவா, யாரையாவது 1 தடவை எடுத்து கேட்கலாம், 2 தடவை எடுத்து கேட்கலாம், 3ஆவது தடவை வேற வேலையே கிடையாதா, ஆத்துக்குள்ள உடஞ்சிட்டு நான் இல்லை சொல்லிடுவோம் அப்படின்ட்டுருவான். ஆனா அம்மா என்ன சொல்றாளா, அவங்களே விடாதீங்க, உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பப்பெல்லாம் என்ன நினைச்சுக்கோ. நான் வந்து உங்களை காப்பாற்றுறேன்னு வரத்தையும் கொடுத்துட்டு இனி ஃபியூச்சர்ல என்னெல்லாம் கஷ்டம் வரும் அப்பப்பெல்லாம் நான் ஒருவேளை என்னெல்லாம் நீ அவதாரங்கள் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நமக்கும் சேர்த்து சொல்லிட்டு போயிட்டா. நீங்க எங்கேயே கஷ்டப்படாதீங்க, அதனால எப்பப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் என்ன நினைச்சுக்கோ. நான் வந்து காப்பாற்றுறேங்கிற வரத்தை அம்மா கொடுத்துட்டு பூர்த்தி பண்ணினா அப்படின்னு சொல்லி மகாத்மியம். அதாவது அந்த 700 ஸ்லோகங்களும் அதனால வெறும் புராண பட்டணம் கிடையாது, 700 மந்திரங்கள், மந்திர கர்ப்பமாக இருக்குது 700 ஸ்லோகங்கள். அதனால வேற எந்த புராண ஸ்லோகத்தினாலையும் ஹோமம் பண்ற சம்பிரதாயம் இல்லை. தேவி மாற்றத்துக்கு இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இதை சொன்னா என்ன பலன் கிடைக்குங்கிற அந்த பலத்தையும் அம்பாளே சொல்லிட்டா. எந்த கிரந்தமும் எந்த ரிஷி சொல்லியிருக்காளோ அவர்தான் சொல்றது. மார்க்கண்டேயர் சொல்லல, அம்பாளே சொல்லிவிட்டா. உச்சாரியம் ஸ்ராவியமே வச்ச முடிஞ்சா சொல்லு, இல்ல காலால பக்தியோட கேளு. எப்படி ஹோமம் பண்ணணுங்கிற விதி வரைக்கும் அம்பா சொல்லி கொடுத்தது. அதனால இந்த கலியுகத்தில் பல கட்டத்தோடு நம்ம இருப்போம். இந்த கட்டம் நீங்கிறது என்ன வழி? அம்பிகையை ஆராதிக்கணும். நம்பினால் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். மாஞ்சாசம் அதிகம் தான். ஆராதித்தான் செய்வதுதான் போக சொர்க்காவர்க்கதான். அதான் அம்பா சொல்லிட்டா, அவதிக்கும் கரணியம் ஸ்மரணியம் சரணையுடன் அம்பாயா. அம்பாடு ஆபத்து வரும்போதெல்லாம் அம்பாடு திருவடி நினைச்சுன்னா என்ன கிடைக்கும்? ஸ்மரணம் கிம் கொடுத்தே பிரம்மாதி நபி கிங்கரி கொடுத்தே. அம்பாடு திருவடி நினைச்சுன்னா என்ன கிடைக்கும்னா, பிரம்மா வந்து கேட்பாங்க, என்னடா ஒன்று சொல்லு, நான் குத்துறை அம்பாடெல்லாம் வாங்கி போறேன். அம்பாடெல்லாம் குத்துறை அம்பாவுடைய பக்தனுக்கு தெரியாம எடுத்து அதனால தலைவரத்தை மாற்றி எழுதிட்டேன், எழுதெல்லாம் அழைச்சு விடுறேன். எப்ப நீ அம்பாடு பக்தனுக்கு தெரிஞ்சு விட்டோம் அவன் தலைவரத்து நன்னா தான் இருக்கும்னு பிரம்மாவே மாற்றி கொடுக்கும்படியா அம்பாள் பண்ணுவான். எதுக்கு? அம்பாடு திருவடியை மாசுக்குள்ள நினைச்சுட்டாலே எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அம்பாளுடைய ஸ்மரணம் பண்ணினா, பூஜை பண்ணினா, ரெண்டி ஹோமத்துல கலந்துட்டா, அம்பாள் தரிசனம் பண்ணா, அவளோட ஸ்துதிகளை பண்ணினா, பிரார்த்தனை பண்ணா, பூஜை பண்ணா என்னெல்லாம் கிடைக்காது. ஆனா மனசு லயிச்சு பண்ணணும். சொல்லும் பாட்டில் ஒரு உணர்ந்து சொல்லுவார். எவர் எத்தனும் இசைவாய் அழுத்தார் அவர்க்குமாய் விடுவார். இசைவாய்னா கோல்கி முதங்க ஹார்மோனியம் இல்ல, மனசு லயிக்கணும், மனசு இசையணும். அம்பாள் அதுதான் கேட்கலாம். அந்த முக சமாதானியா பகிர் முகசு துர்லபா. அம்பாள் நேரில் வந்தா பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. உள்ளுக்குள்ள ஆராதிக்கணும். இந்த ஹோமத்துக்கு வரோம், கோவிலுக்கு வரோம், அந்த பார்க்கிற விஷயங்களை தியானமாக மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தயாரா இருந்திருக்கா. நான் சொன்னது போல ஆராதிதா சைவர்களா நமக்கே ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு கஷ்டப்பட்டாதான் நாளைக்கு நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு நம்மளே ஏமாந்துருவோம். அம்பாள் ஆராதிக்கிறவர்களுக்கு இன்னைக்கும் நல்லா இருக்கலாம், நாளைக்கு நல்லா இருக்கலாம். போக சொர்க்க அபவர்க்கதான். இந்த வாழ்க்கையில எல்லாம் போக ராஜபீட நிவேசத்தை ஜாஸ்திதா சௌக்கியத்தோட வாழ வைப்பா. உடலை விட்ட பிற்பாடு சொர்க்கத்தையும் கொடுப்பா. அதற்கும் பிற்பாடு இனிமே 100 பிறவி எடுக்காதபடி மோட்சத்தையும் அம்பாள் கொடுத்துருலாம். அம்பாளுடைய அனுகிரகம் இந்த கலியுகத்தில் கண்கண்ட ஒரு மருந்தாக இந்த ரெண்டு யோகம் சொல்லப்பட்டிருக்கு. இதுல கலந்துக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு.
நமக்கு கிடைச்சா மட்டும் சுயநலமா இருக்கக்கூடாது, தெரிஞ்சவர்களாயும் கூட்டிட்டு வரணும். எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைச்சதுன்னா அம்மா நமக்கு கூடுதலா அனுகிரகம் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் தெரியுமோ இப்பதான் போன் இருக்கு, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும், வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணணும், எல்லாரையும் கூட்டிட்டு வச்சு தரிசனம் பண்ணி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. நாளைக்கு சுவாமிகள் எழுந்தோட இருக்கிறார். புதுக்கோட்டையிலிருந்து மகா சுவாமிகள் சுவாமிகளுக்கு வந்து சண்டிகோலம் நான் எப்பவுமே சொல்லுவேன், நமக்கெல்லாம் சந்தியாவனம் பண்ற மாதிரி எத்தனை ஆயிரம் சண்டிகோலம் பண்ணியிருக்காருன்னு அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அதனால பிரத்யட்சமாக சண்டிகையுடைய சுரூபமாகவே சுவாமிகள் இருக்கார். சுவாமிகள் நாளைக்கு வரது நமக்கெல்லாம் பாக்கியம். சுவாமிகள் முதலே நாளையிலிருந்து சண்டிகோலம் தொடர்ந்து நடைபெறும். எல்லோரும் இதே போல வந்திருந்து அந்த பரதேவியுடைய அனுகிரகத்தை எல்லோரும் அடையணும்னு சொல்லி நோய்க்கு வாழும் குறைவற்ற செல்வமும் சகலவிதமான சௌக்கியத்தையும் அம்பாள் அனுகிரகம் பண்ணணும்னு அம்பிகை இடத்திலும் குருநாதர் இடத்திலும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆதி பராசக்தி மாதா கி, குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகதம்பிகே பரமேஸ்வரி. இன்னைக்கு சொல்லிடுறேன். அம்பாள் இப்போ அத்தியாய ஸ்லோகங்கள்லாம் குறித்து பரம சந்தோஷமா இருக்கா. யார் யாருக்கு என்னெல்லாம் பண்ணணும் இப்ப கேளும் அம்பாட்ட. பூர்ணாகுதி பண்ணும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு அம்மா என்னையே உனக்கு கொடுக்குறேங்கிற பிரார்த்தனை பண்ணணும். அப்பவே பிரார்த்தனை சொல்லிட்டு இருக்காரு. இதை எப்ப கேட்கணுங்கிறது முக்கியம். இந்த குழந்தை வந்து ப்ராக்ரஸ் கார்டில் கையெழுத்து வாங்க வரும் அப்பாட்ட. நல்ல மூடா பார்த்து அப்பா ஆபீஸுக்கு கிளம்புறது எல்லாம் ரெடியாகி உட்காந்து சந்தோஷமா இருக்கும்போது கேட்டுட்டான்னா சரி அர்த்தம் நல்ல மாதிரி பார்க்குறது என்ன கேட்டால் சாங்ஷன் கையெழுத்து போடுறது போல அம்மா இருக்கும். பூர்ணாதி முடிஞ்சது அம்மா கிளம்புறதுக்கு தயாரா இருக்கா. நான் இப்பவே பிரார்த்தனை எல்லாம் சொல்லிடுவோம். பூர்ணாதி வரும்போது எல்லாத்தையும் மறந்து ஆனந்தமா தரிசனம் பண்ணும்.